மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற புதிய ஒரு நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த திருப்பலியை நாங்கள் இணைய வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் கண்டு பங்கு பெற்றுகின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். இறைவன் அவருடைய கருத்துக்களுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்பிராகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உலக நிகழ்வுகளை உமது அமைதியில் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திருவை அமைதியான நிறைப்பேற்றில் மகிழ்ந்திருக்க அருள் வீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் அரச குருக்கள், தூய மக்கள், உங்கள் அழைப்பிற்கேற்க ஒழுகுங்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அன்புக்குரியவர்களே, புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் வஞ்சகமற்ற வார்த்தைகளாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கல்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டியெழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்கள் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளில் நின்று தனது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாயிருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கின்றீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாக இருக்கிறீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்நியருக்கும் தற்காலிக குடிமக்களுமாக இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பு இச்சைகளை விடுவிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். பிற இனத்தார் நடுவில் நன்னடத்தையுடையவர்களாயிருங்கள். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களைக் கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிதாக மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள்.
ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் மாடுகள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். நன்றியோடு அவர் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் திருமுன் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்று உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் கூறுகின்றார், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்ற பொழுது திமோவின் மகன் பாத்தமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்றவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நிலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழிநடந்தார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்வையற்ற ஒருவர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார். மிகவும் ஒரு கடினமான ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த ஊனக்கண்களால் அவர் பார்க்க முடியாவிட்டாலும் அவரில் ஒரு விசேடம் இருக்கிறது என்றால் அவருடைய அந்த ஞானக்கண் மிகவும் கூர்மையாக இருக்கிறது. அவர் இந்த இயேசுவை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறார். இயேசு என்கின்ற ஒருவர் வந்திருக்கிறார், அவர் எத்தனையோ புதுமைகளை செய்கிறார் என்றெல்லாம் அவர் தெரிந்து, அவர் கடவுளுடைய மகன் என்பதை கூட அவர் உணர்ந்திருந்தார். தாவீதுடைய வழியிலே தான் இயேசு வருவார் என்பதையெல்லாம் புரிந்தபடியால் தான் அந்த பகுதியால் இயேசு போகிறார் என்று அறிந்தவுடனே, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். அவருடைய ஒரு
ஒரு ஆழமான இறை அனுபவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவை தேடுகின்ற ஒரு அனுபவத்தை. அங்கே இருக்கிறார்கள் எல்லாம் சத்தம் போடாது என்று அகற்றிடம், ஆனாலும் அவர் விடவில்லை. இன்னும் அதிகமாக அவர் கத்துகிறார், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். அப்படியாக ஒரு இந்த பார்வையற்ற ஒருவன் அந்த வீதியோரத்திலே இருந்து கத்துகிற பொழுது அத்தனை சத்தங்கள் மத்தியிலும் அப்படியே போய்கொண்டிருக்க இயேசு அப்படி நிற்கிறார். இதுதான் இயேசுவுடைய ஆழமான இரக்கம், அன்பு. இந்த பார்வையற்ற மனிதனுக்காக அங்கே நின்று அவரை மக்களை பார்த்து சொல்ல, அவரை கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பார்வையற்றவர்கள் வந்து துணிவுடன் எழுந்து வாரும், இயேசுவை கூப்பிடுகிறார் என்று சொன்ன பொழுது தன்னுடைய மேலுடைகளை எல்லாம் எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இந்த இடத்திலே மார்க் நற்செய்தியாளர் சொல்லுகிற விதம் மிக அழகானது. அதாவது வாழ்நாள் முழுவதும் இந்த இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பி கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது தன்னுடைய இன்னைக்கு இந்த இயேசுவை சந்தித்தால் எனக்கு நீ ஒன்றுமே தேவையில்லை என்று தன்னுடைய மேல் உடைகளெல்லாம் எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வருகின்றார். இயேசு வந்த பொழுது இயேசு கேட்கிறார், உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று சொன்ன பொழுது பார்வையற்றவன் பாவிக்கிற வார்த்தைகள் இன்னும் ஆழமான, ரபூனி, நான் பார்வை பெற வேண்டும் என்கின்றார். ஆகவே இந்த பார்வையற்ற அந்த மனிதன் பல விடயங்களை கேட்டு கேட்டு அறிந்து இயேசுவை அணுகுகிற விதம், அவரோடு பேசுகிற விதம் ஒரு இறை அனுபவம் உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறது. ஆகவே அவருக்கு பார்வையை கொடுத்து இயேசு சொல்லுகிறார், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். போச்சு சொன்ன பொழுதும் அந்த மனிதன் போகவில்லை, இயேசுவை பின்பற்றினான் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று அல்லேலூயா பகுதியிலே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே, என்னை பின் செல்பவர் இருளில் நடக்க மாட்டார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இந்த பார்வையற்ற மனிதனுடைய இருளை ஆண்டவர் அகற்றி அந்த அகக்கண்களை மாத்திரமல்ல அவனிடம் இருந்த அந்த ஆழமான அந்த ஞான கண்களை இன்னும் அதிகமாக கூர்மையாக்குறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவும் நடந்தாலும் இயேசுவை நாங்கள் காண வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும் என்ற அந்த ஞான கண்களை ஆழமாக வைத்திருக்கிற பொழுது இயேசு எங்களுக்காக நிற்பார். எங்களுக்காக, ஒரு தனி மனிதனுக்காக இயேசு என்று அப்படி ஒரு தனிப்பட்ட அன்பு நின்று அவர் எங்களுக்கு உதவி செய்வார், வழிகாட்டுவார். அதைத்தான் இன்று நற்செய்தி சொல்லுகிறது. இந்த மனிதனைப் போல நாங்களும் இயேசுவை தேட இறையருள் வேண்டுவோம். இந்த வேளையில் எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் பொதுநிலையினர் ஒவ்வொருவரும் உம் துணையோடு இறைவார்த்தையின் வழியில் எம்மை வழிநடத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்களின் நலனையும் இறைவா, பிறரால் ஒதுக்கப்பட்டு வாழும் ஒவ்வொருவரும் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற வார்த்தையை உணர்ந்து எல்லா சூழலிலும் நீர் இருக்கின்ற நம்பிக்கையோடு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையின் ஊற்றேயும் இறைவா, பாவத்தால் தூய வாழ்வை இழந்து வாழும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவர்களது உள்ளத்திலும் உடலிலும் தூய்மையை கடைபிடிக்க இறையருளை பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, நோயாலும் மனக்கலக்கத்தாலும் அவதியுறும் ஒவ்வொருவரும் உம் வார்த்தைகளை தியானித்து அதனால் திடமடையவும் உம் உடனிருப்பை அவர்கள் என்று உணரவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை பின்தொடர்கின்ற ஒருவரும் இருளிலே நடக்க மாட்டார் என்று கூறிய ஆண்டவரே, இருளில் வாழ்ந்த ஒருவருக்கு நீர் கொடுத்த ஒளிக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம்.
இந்த காலங்களிலும் இருளில் வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே ஒளியாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். சிறப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருள் அகன்று நாங்கள் எப்பொழுதும் ஒளியிலே வாழ நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பேருக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் முறை பெற்றுள்ள பலியின் காணிக்கைகளை நீர் எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் பெருபலன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றியும் பெற்றிட கனிவுடன் அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையிலும் அது பரிவிரக்கத்தின் பலன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பது மட்டுமன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணியையும் கொண்டுள்ளோம். ஏழுமுடைய காவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மர்நிகழ்வின் பலன் எங்களுக்கு என்றும் உண்டு என்று நம்புகிறோம். அவர் வழியாகவே, அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதுறைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் பெருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமென்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவுடனும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திருவை நினைவு கூர்ந்திலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகனிவரோடும் அத்திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து மது திருமுகோழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்றுரை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு அழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருள்ளாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உண்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
இறைவனுக்கு நன்றி கூறி செவிப்போமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவேற்ற நாங்களும் இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லாத வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.